லாயல்ட்டிக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் முதலமைச்சர் கொடுக்கறாருன்னு பாக்குறது அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே அதுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. செல்வி ஜெயலலிதா காலத்துல சொல்லுவோம் டேலண்ட் லாயல்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது லாயல்ட்டிக்கு முதலிடம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் உண்டு. அந்த பாணியை திரு விஜய் கண்டுபிடிக்கிறாரா? whoever has traveled during difficult times அவங்களுக்கு பொறுப்புகள் வழங்குறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கு இங்கே இந்த கட்சியில ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு பாக்குறதா? கட்டாயமா. என்ன காரணம்னாக்கா இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வரா இன்னைக்கு பிரகாசமா இருக்காரு. ஆனா அவர் ஆரம்ப காலத்திலிருந்து கடந்து வந்த பயணம், அதோட கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷம் 4 மாசத்துல அவர் பட்ட துயரங்கள், அதாவது இப்ப நமக்கு என்ன வெளியே தெரியுதா, என்னப்பா விஜய் அவர்கள் 2 வருஷம் 4 மாசத்துல முதல்வர் ஆயிட்டாருப்பா அப்படின்றோம். ஆனா இந்த 2 வருஷம் 4 மாசத்துல அவர் மேல விழுந்த பழிச்சொற்கள், இழிச்சொற்கள், ஏளனங்கள், அவமானங்கள்லாம் எத்தனைங்கிற அது ஒரு 50 வருஷ கட்சி தலைவருக்கு உண்டான அத்தனை பரிகாசங்களும் அத்தனை பரிதவிப்புகளும் இந்த 2 வருஷம் 4 மாசத்துல அனுபவிச்சவர் விஜய் அவர்கள். அப்போ அந்த காலகட்டத்திலும் அந்த சூழ்நிலையிலையும் அவரை நம்பி அவருக்காக கூட நின்ன அந்த லாயல்ட்டி, அதனாலதான் நான் அந்த 3 சொன்னேன். நான் அந்த லாயல்ட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் புத்தியானந்த் அவர்கள் ஒவ்வொரு இணைப்பு விழாலையும் இந்த வார்த்தைய ரொம்ப ஸ்டாண்டர்டா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அது தெளிவான மெசேஜ் பாத்தீங்கன்னாக்கா சேரக்கூடியவங்களுக்கு நீங்க எவ்வளவு இன்னொரு மெசேஜும் பார்க்கிறோம். வெளியில இருந்து சேர்றவங்கள வழக்கமா திராவிட இயக்கங்கள்ல பெருங்கட்சிகள் ரெண்டுத்திலயுமே தலைமைகள் தான் வரவேற்கும், நிர்வாகிகள் வர்றாங்க அப்படிங்கும்போது. ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட மாற்று கட்சியில இருந்து வரும்போது அவங்க தான் கார்டை கொடுப்பாங்க. பட் ஆனா இந்த கட்சியில புரோட்டோகாலை பார்க்கிறோம். பல முக்கியஸ்தர்கள், பல முன்னாள் மாண்புமிகுகள், மந்திரிகள்லாம் வந்தாலும் கூட திரு என் ஆனந்த் தலைமையில தான் அவங்க இணையறாங்க. வாட் இஸ் த மெசேஜ் த சீஃப் மினிஸ்டர் சென்டிங்? இல்ல இதுல பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே இப்ப நீங்க இன்னைக்கு கூட பாருங்க, இப்ப நீங்க சொன்னது இன்னொன்னு நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது, இன்னைக்கு நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் இட் இஸ் அரேஞ்ச்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு பை விஜயபாஸ்கர். அவங்க இப்ப கட்சியில சேர்றவங்க இந்த ஏற்பாட்டை செய்யறாங்க. அந்த பங்கனுக்கு இந்த 13 அமைச்சர்கள் இன்னைக்கு வராங்கன்னு சொல்றாங்க. வரவேற்கிறது கூட ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர்கள் தான். அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய முன்னால சேர்ந்த பேட்ச் எல்லாம் நின்னுதான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இன்னும் விஜய் அவர்களுடைய தலைமையில ஒரு நாள் குறிச்சு தேதி குறிச்சு வர்றீங்க, இந்த கட்சிக்கு வர்றீங்க வரலாம்னா அதிமுக மட்டும் இல்ல, திமுக உட்பட பல கட்சிகள் பெருங்கூட்டம் தாவேக்காவை நோக்கி படையெடுத்து வருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்ப கட்சியை நிர்வகிக்க கூடியது யாரு, கட்சி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப யாரு வந்தாலும், ஏன்னா அவர் முதல்ல அந்த பதவியேற்பு விழாலுமே சொன்னாரு பவர் சென்டர் எல்லாம் பெருசா இங்க கிரியேட் ஆகாது அப்படின்னு. சோ புஷி ஆனந்த் அவர்கள் வெகு வருடமாக நீண்ட காலமாக அவரு கூட பயணிச்சுட்டு வர்றவரு. எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நான் விஜயனுடைய ரசிகனா இருக்கிறது எனக்கு வாழ்நாள்ல போதும்னு அப்பட்டமா வெளியே பேசினவரு. நம்ம லாயல்ட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா விஜய் அவர்களுக்கு ஹைலி லாயல் பர்சன் புஷி ஆனந்த். அப்போ அவரை அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி கட்சிக்கு பொதுச் செயலாளர் முன்னிலைப்படுத்தி யாரு வந்தாலும் அவருடைய தலைமையில சேரணுங்கிறத கண்டினியூஸா நிலைநாட்டிட்டு வராங்க. அது அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாகவும் நான் பாக்குறேன். கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் இதுதாங்கிறது அவர் கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.